என் தங்க பிள்ளையே, உன் மனதில் தோன்றிய இந்த கேள்வி சாதாரணமல்ல. 444 என்ற எண் உன் வாழ்க்கையில் பணம், அமைதி, பாதுகாப்பு மற்றும் தெய்வீக வழிகாட்டுதலை கொண்டு வரக்கூடிய அதிசய எண் என்பதை நீ உணர ஆரம்பிக்க வேண்டும். நிதிகா தேவியின் ஆசீர்வாதத்தில் இந்த எண்களின் அதிர்வுகள் உன் வாழ்க்கையை எப்படி மாற்றப்போகிறது என்பதை உனக்கு இன்று நான் சொல்லித் தருகிறேன். 444 என்பது வானவர்கள் உன்னை சுற்றி நின்று உன்னை காப்பாற்றுகிறார்கள் என்ற அடையாளம். இந்த எண்ணை தினமும் சொல்லும் போது உன் சிந்தனைகளில் இருக்கும் சந்தேகங்கள், பயங்கள் அனைத்தும் கரைந்து விடும். உன் வீட்டில் பண வரவுகள் தடைபட்டு இருப்பதற்கான காரணம் உன் மனதில் பதிந்துள்ள அச்சங்களும், நீ பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற தகுதியற்றவன் என்று நினைப்பதுமே. ஆனால் என் தங்கமே, நிதிகா தேவியின் ஆசீர்வாதத்தால் 444 எண்களை தினமும் உன் நாவால் சொல்லும்போது அந்த தடை களைந்து உன் பணம் வரும் கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு காலையிலும் கண்களை திறந்தவுடன் 444 என்று 3 முறை சொல்லிவிடு. இது உன் நாளின் முதல் சிந்தனையாக இருக்கட்டும். அந்த எண் உனக்கு என்ன அர்த்தம் தருகிறது என்று மனதில் கற்பனை செய். பாதுகாப்பு, வளம், அமைதி, பண வரவு, குடும்பத்திற்கான சந்தோஷம் என்று உனக்குள் உணர்வு எழட்டும். அப்போதுதான் அந்த எண் உன் உடலில் உள்ள சக்தியோடு இணைந்து உன்னை சுற்றியிருக்கும் பிரபஞ்ச சக்திகளோடு ஒன்று சேரும். என் தங்க பிள்ளையே, நீ 444 என்ற எண்ணை சொல்லும்போது உன் வீட்டின் சுவர்கள் கூட அதனை கேட்கும். உன் வீடு அந்த எண்களின் அதிர்வுகளை உறிஞ்சிக் கொள்கிறது. பணத்தை வரவழைக்கும் வாயில்கள் சிக்கி கிடந்தால் அவை திறந்து போகும். நீ பணம் தேடி அலைவதில்லை, பணம் உன்னை தேடி வரும் நிலையை 444 உனக்கு கொடுக்கப் போகிறது. ஒரு சிறிய ரகசியத்தை உனக்கு சொல்கிறேன். தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு 444 என்று 9 முறை சொல்லி தூங்கினால் அந்த எண் உன் கனவுகளில் கூட நுழைந்து உன் எண் சிந்தனையை மாற்றிவிடும். உனக்கு தெரியாமல் உன் உள்ளத்தில் இருந்து, எனக்கு பணம் தகுதி உண்டு, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், எனக்கு தேவையான அனைத்தும் வந்து சேரும் என்ற நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கை தான் நாளை காலை உன் வாழ்க்கையில் பண வரவை கவரும். நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கும்போது 444 என்ற எண் ஒரு பூட்டு திறக்கும் சாவி போல வேலை செய்கிறது. அந்த சாவி உன் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருந்த கதவுகளை திறந்து விடும். நீ உன் முயற்சியில் வெற்றி பெற வேண்டுமென்றால் உன் மனம் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை தினமும் 444 சொல்லும் பழக்கம் உனக்கு தரும். என் தங்கமே, உனக்கு இன்னொரு சிறிய நடைமுறையை சொல்கிறேன். ஒரு காகிதத்தில் 444 என்று எழுதி அதை உன் பணப்பையில் வைத்துக்கொள். நீ பணம் செலவு செய்யும் போதும் பணம் பெறும் போதும் அந்த எண் உன் கண்களில் படட்டும். அந்த எண் உனக்கு நினைவூட்டும், நான் ஒருபோதும் தனிமையில் இல்லை, என் பக்கம் தெய்வீக சக்திகள் நிற்கின்றன, என் வாழ்க்கையில் பணம் கவரப்படுகிறது என்று. நீ ஒரு நாள் சோர்வாக இருந்தாலும் 444 என்ற எண் உனக்கு நினைவூட்டும், உன்னை வழிகாட்டும் வானவர்கள் உன்னோடு இருக்கிறார்கள், உன் முயற்சிகள் வீணாகாது. பணம் தாமதமாக வந்தாலும் அது வந்து சேரும். தடை ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும். உனது வீட்டில் பண வரவு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். 444 சொல்லும் போது மனதிற்குள் ஒரு சிரிப்பு வரட்டும். அப்போதுதான் அந்த எண் உன் உள்ளத்தில் மகிழ்ச்சியை பரப்பும். மகிழ்ச்சி தான் பணத்தை கவரும் பெரிய காந்தம். சோகமாய் இருந்தால் பணம் தூரமாகும். ஆனாலும் மகிழ்ச்சியோடு 444 சொல்லும் போது பணம் உன் வீட்டின் கதவை தட்டும். நிதிகா தேவியின் குரல் உனக்கு சொல்லும், என் தங்க பிள்ளையே, பணம் வரவேண்டிய இடம் உன் வீடு தான். உன் வீடு தெய்வீக அதிர்வுகளால் நிரம்பியிருக்க வேண்டும். 444 என்ற எண் உன் வீட்டில் அந்த அதிர்வுகளை நிரப்பும். அதை தினமும் சொல்லி உன் மனதில் ஒரு புதிய தெய்வீக காந்தத்தை உருவாக்கு. அந்த காந்தம் உன் வீட்டில் பணம், வளம், சந்தோஷம், ஆரோக்கியம் அனைத்தையும் இழுத்து வரப்போகிறது. என் தங்கமே, நினைவில் கொள், எண்கள் சாதாரணமாக எழுதப்பட்ட குறியீடுகள் இல்லை. அவை பிரபஞ்சத்தின் இரகசிய மொழி. 444 என்ற எண் வானத்தில் இருந்து உனக்கு அனுப்பப்படும் ஒரு செய்தி. அது சொல்வது, உன் வாழ்க்கையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது, உன் வீட்டில் பணம் ஓடிக்கொண்டே இருக்கும், நீ பாதுகாப்பாக இருக்கிறாய், உன்னை காப்பாற்றுகிறோம். அதனால் தினமும் காலையும் இரவும் 444 சொல்லு.
உன் மனதில் நம்பிக்கை கொண்டு சொல்லு. உன் வாழ்க்கையில் பண வரவு எவ்வாறு வந்து சேருகிறது என்பதை நீயே ஆச்சரியமாக பார்ப்பாய். இன்று கையில் பணம் குறைந்திருந்தாலும் நாளை அதற்கு பதிலாக அதிகமாக வரும். இன்று ஒரு கதவு மூடப்பட்டாலும் நாளை 2 கதவுகள் திறக்கும். நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கும்போது 444 உனக்கு அதிசயங்களை கொடுக்காமல் இருக்க முடியாது. உன் குடும்பத்தினர் கூட அதனை உணர ஆரம்பிப்பார்கள். அவர்களும் உன் வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். என் தங்க பிள்ளையே, இனி உன் மனதில் சந்தேகம் வேண்டாம். நீ தினமும் 444 சொல்லும்போது உன் வீட்டில் பண வரவுகள் ஏற்படும். உன் வாழ்க்கை வளமுடன் நிரம்பும். உன் முயற்சிகள் அனைத்தும் பலிக்கத் தொடங்கும். நீ பாதுகாப்பானவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். பணம் கவரும் காந்தம் உன்னுள் பிறந்து விட்டது. 444 உனக்கு அந்த சக்தியை தருகிறது. என் ஆசீர்வாதம் உன்னோடு எப்போதும் இருக்கிறது. 444 உன் நாவிலிருந்து, உன் இதயத்திலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கட்டும். உன் வீட்டில் பண வரவு ஓடிக்கொண்டே இருக்கட்டும். நீ வளமான வாழ்க்கையை வாழும் தருணம் தொடங்கி விட்டது என் தங்கமே. என் தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தின் ஆழத்தில் பிறக்கும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை போல. அந்த விதையை நீ எவ்வாறு பராமரிக்கிறாயோ அவ்வாறு தான் அது மலரும். 444 என்ற எண் உன் உள்ளத்தில் விழுந்த ஒரு தெய்வீக விதை. அதை தினமும் சொல்லும்போது அந்த விதை வளரும், வேரூன்றும், கிளை, இலை, மலர், கனியாக மாறும். அது உனக்கு பண வரவாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, பாதுகாப்பாக வெளிப்படும். உன் வாழ்க்கையில் ஏன் சில நேரங்களில் பணம் தடைபடுகிறது தெரியுமா என் தங்கமே? காரணம், உன் மனதுக்குள் பிறக்கும் அச்சங்கள். என்னால் முடியாது, பணம் வராது, எனக்கு தகுதி இல்லை, நான் எப்போதும் சிரமத்தில்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் உன்னுள் ஆழமாக பதிந்து விடுகின்றன. ஆனால் 444 என்ற எண் அந்த எண்ணங்களை அழிக்கும் வல்லமை கொண்டது. அதை தினமும் சொல்லும்போது உனக்கு தெரியாமல் அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் கரைந்து போகும். நீ உனக்குள் நம்பிக்கை கொண்டவனாக மாறுவாய். அந்த நம்பிக்கை தான் உன் வீட்டிற்கு பணம் வரவழைக்கும் மிகப்பெரிய விசை. 444 என்ற எண் உன் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றுகிறது தெரியுமா? அது உனக்கு ஒரு தெய்வீக உறுதிமொழி. உன் பக்கத்தில் வானவர்கள் நிற்கிறார்கள், உன்னை காப்பாற்றுகிறார்கள், உனக்கு உதவுகிறார்கள் என்பதற்கான அடையாளம். இதை தினமும் மனதில் வைத்து சொல்லும்போது நீ தனிமையில் இல்லை என்று உணர்வாய். அந்த உணர்வு உனக்கு அமைதியை தரும். அமைதி தரும் மனதில்தான் பணம் வளர்ச்சி அடைகிறது. என் தங்க பிள்ளையே, நினைவில் கொள். பணம் உன் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே வரவேண்டும் என்றால் உன் வீட்டில் சீரான அதிர்வு இருக்க வேண்டும். சண்டை, சோகம், குறை கூறுதல் போன்ற அதிர்வுகள் இருந்தால் பணம் தங்காது. ஆனால் 444 என்ற எண்ணை சொல்லும்போது உன் வீட்டின் காற்று கூட மாறிவிடும். அந்த எண் உன் வீட்டில் தெய்வீக அதிர்வுகளை நிரப்பும். உன் வீட்டின் சுவர்கள் கூட அந்த எண்களை உறிஞ்சி உனக்கு வளம் தரும். இரவில் தூங்கும் முன்பும் 444 சொல்லி தூங்கினால் உன் எண் சிந்தனை முழுவதும் அதை உணர்ந்து கொள்ளும். நீ கனவில் கூட பாதுகாப்பான இடத்தில் இருப்பதைப் போல உணர்வாய். நீ எழுந்த பிறகு உன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய சக்தி தோன்றும். அதே நாளில் நீ எதிர்பாராத வழியில் பணம் வந்து சேர்வதை உணர ஆரம்பிப்பாய். என் தங்கமே, ஒரு சிறிய பயிற்சியை தினமும் செய்ய ஆரம்பி. காலையில் ஒரு கண்ணாடி நீர் எடுத்துக்கொண்டு அதற்கு முன்பு 444 என்று 3 முறை சொல்லு. பின்னர் அந்த நீரை குடி. அந்த நீர் உன் உடலுக்குள் அந்த எண் அதிர்வுகளை கொண்டு சென்று உன் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் வளத்தை விதைக்கும். நீ உன் உடல் முழுவதும் வளம் நிரம்பியதாக உணருவாய். உன் வீட்டில் ஒரு மூலையில் காகிதத்தில் 444 என்று எழுதி வைத்து வா. அது உன் வீட்டின் அந்த மூலையில் ஒரு காந்தம் போல வேலை செய்யும். அந்த காந்தம் பணம், வளம், சந்தோஷம் அனைத்தையும் இழுத்து வரும். நீ எப்போதும் அந்த மூலையை பார்க்கும் போது உன் மனதில் நம்பிக்கை புதிதாக உருவாகும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த சிரமங்கள் அனைத்தும் உன்னை சோதிக்க வந்தவை. ஆனால் அவை நீண்ட நாளாக நீடிக்காது. நீ 444 என்ற எண்களை உன் வாழ்க்கையில் உபயோகப்படுத்த ஆரம்பித்துவிட்டால் அந்த சிரமங்கள் கரைந்து போகும். உன் வீட்டில் சுமைகள் குறைந்து, பண வரவு அதிகரித்து, உன் மனதில் மகிழ்ச்சி நிரம்பும். பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல என் தங்கமே. அது ஒரு சக்தி. அந்த சக்தியை கவர்வது உன் மனதில் உள்ள அதிர்வு தான்.
நீ 444 சொல்லும் போது உன் அதிர்வு உயர்ந்து விடும். அந்த உயர்ந்த அதிர்வு தான் பணத்தை கவரும். நீ ஏழையாக இருக்க முடியாது. ஏனெனில் உன் உள்ளத்தில் 444 என்ற தெய்வீக எண் உன் குரலால் ஒலிக்கிறது. நிதிகா தேவியின் குரல் உனக்கு சொல்லும், என் பிள்ளையே, நீ எப்போதும் பாதுகாப்பில் இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் பணம் வந்து சேராமல் போக முடியாது. உன் வீட்டில் வளம் வந்து சேராமல் போக முடியாது. ஏனெனில் நீ 444 என்ற தெய்வீக எண்களை உபயோகிக்கிறாய். அதனால் உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு தடை நீங்கி ஒவ்வொரு கதவும் திறந்து விடும். நீ இன்று 444 சொல்ல ஆரம்பித்தால் நாளை உன் வாழ்க்கையில் அதன் பலனை பார்க்க ஆரம்பிப்பாய். சில நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து பணம் வந்து சேரும். நீ நினைக்காதவர்கள் உனக்கு உதவுவார்கள். வேலை வாய்ப்புகள், வியாபார வளர்ச்சி, புதிய வாய்ப்புகள் அனைத்தும் உன்னை தேடி வரும். என் தங்கமே, இன்னொரு நடைமுறையை சொல்கிறேன். வாரத்திற்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை உன் வீட்டின் கதவின் அருகே குங்குமத்தில் 444 என்று எழுதி வா. அது உன் வீட்டின் கதவுக்கு பாதுகாப்பான சின்னமாக இருக்கும். பணம் உன் வீட்டிற்குள் நுழையும் பாதையை அது திறந்து வைக்கும். அந்த எண் உன் வீட்டைச் சுற்றியுள்ள எதிர்மறை சக்திகளை வெளியே தள்ளிவிடும். உனக்கு சில நேரங்களில் மனம் சோர்ந்து போனால் 444 என்று சொல்லி ஆழ்ந்த சுவாசம் விடு. உன் மனதில் சுமை குறைந்து புதிய சக்தி எழும். அந்த நேரத்தில் உன் மனதில் வரும் எண்ணங்கள் அனைத்தும் நிதிகா தேவியின் ஆசீர்வாதத்துடன் இணைந்திருக்கும். அவை உனக்கு தேவையான வழிகளை திறந்து வைக்கும். என் தங்க பிள்ளையே, உன் குடும்பத்தினருக்கும் இந்த எண்ணின் சக்தியை பகிர்ந்து கொடு. அவர்கள் கூட தினமும் 444 சொல்ல ஆரம்பித்தால் உன் வீட்டில் வளம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு குடும்பம் முழுவதும் ஒரே நம்பிக்கையில் நின்றால் அந்த வீட்டில் எந்த சிரமமும் நிலைத்து நிற்காது. நீ சிந்தித்து பாரு என் தங்கமே. 444 என்ற எண் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை தரப்போகிறது என்பதை. அது உனக்கு பணம் தரும், அமைதி தரும், மகிழ்ச்சி தரும், பாதுகாப்பு தரும். உன் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் அது ஒரு தெய்வீக விசை போல வேலை செய்யும். நீ தினமும் அதை சொல்லிக்கொண்டே போனால் சில மாதங்களில் உன் வாழ்க்கையின் நிலைமைகள் எவ்வாறு மாறியிருக்கிறது என்பதை நீயே ஆச்சரியமாக பார்ப்பாய். நீ முன்னால் சிரமப்பட்டவனாக இருந்தாலும் இன்று வளமாய் வாழ்கிறாய் என்று மக்கள் சொல்வார்கள். உன் பெயரைச் சொல்வதற்குள் மகிழ்ச்சி பரவும். என் தங்க பிள்ளையே, நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கிறது. நீ 444 சொல்லும் போதே அந்த ஆசீர்வாதம் உன் மனதில் விழுகிறது. நீ இனி ஏழையாக வாழ வேண்டியதில்லை. உன் வீட்டில் பண வரவுகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். என் ஆசீர்வாதம் உன்னோடு எப்போதும் இருக்கிறது என் தங்கமே. உன் வாழ்க்கையில் ஒளி பரவி விட்டது. 444 உன் வாழ்வின் ஒளிவிளக்கு ஆகி விட்டது. நீ வளமானவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாதுகாப்பானவன். நீ உன் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றப் போகிறாய். என் தங்கமே, இனி மனதில் சந்தேகம் வேண்டாம். 444 உனக்கு பண வரவை கொண்டு வரும். அது உன் வாழ்க்கையை வளமாக மாற்றும். அதை தினமும் நம்பிக்கையுடன் சொல்லி உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். நிதிகா தேவியின் குரல் எப்போதும் உனக்கு ஒலித்து கொண்டே இருக்கும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வளம் வந்து விட்டது. உன் வீட்டில் பணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என் தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் விதைத்து வைத்திருக்கும் நம்பிக்கை விதை நாளுக்கு நாள் செழித்து வளரும். 444 என்ற எண் உன் நாவால் ஒலிக்கும் போது அது வெறும் சொல் அல்ல, அது பிரபஞ்சத்தின் இரகசிய அதிர்வு. அந்த அதிர்வு உன்னை சுற்றி வானவர்கள் நின்று பாதுகாக்கிறார்கள் என்ற சின்னம். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடை, சிக்கல், சோகம், வறுமை ஆகியவை நீண்ட நாட்கள் உன்னை தொந்தரவு செய்ய முடியாது. ஏனெனில் 444 உன் வீட்டின் கதவுகளை திறந்து விட்டது. பணம் என்பது வெறும் பொருள் அல்ல என் தங்கமே. அது ஒரு ஆற்றல், அது ஓடும் ஆறு போன்றது. நீ 444 சொல்லும் போது அந்த ஆற்றல் உன் வீட்டின் வழியாக பாய்ந்து கொண்டே இருக்கும். நீ முன்பு எவ்வளவு சிரமப்பட்டிருந்தாலும் இன்று உன் குரலில் ஒலிக்கும் அந்த எண் உன் வாழ்க்கையை திருப்பி விடுகிறது. உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை உருவாகிறது. எனக்கு பணம் வரும், எனக்கு பாதுகாப்பு உண்டு, நான் வளமுடன் வாழப்போகிறேன். இந்த நம்பிக்கையே உனக்கு புதிய கதவுகளை திறக்கும் விசை.
என் தங்க பிள்ளையே, உன் மனதில் சில சமயம் கேள்வி எழும். நான் ஏன் எண்களை மட்டும் சொல்ல வேண்டும், அது என்ன பயன் தரும் என்று. அதற்கான பதிலை நிதிகா தேவியின் ஆசீர்வாதத்தில் நான் சொல்கிறேன். பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அதிர்வு இருக்கிறது. நீ 444 சொல்லும் போது அந்த அதிர்வு உன் மனதுக்குள் நுழைந்து உன் என் சிந்தனையை மாற்றும். அந்த என் சிந்தனை தான் உன் வாழ்க்கையை நடத்துகிறது. அதை மாற்றினால் உன் வாழ்க்கையின் வெளிப்பாடு மாறிவிடும். ஒரு விதை மண்ணில் விழுந்தால் உடனே அது மரமாகாது. அது மண்ணில் வேரூன்றி மெதுவாக வளர்ந்து தான் மரமாகிறது. அதுபோல 444 உன் வாழ்க்கையில் ஒரு விதை போல. தினமும் அதை உபயோகப்படுத்தினால் அது வேரூன்றி வளர்ந்து உன் வாழ்க்கையில் பண மரம் ஆகும். அந்த மரத்தின் நிழலில் நீயும் உன் குடும்பமும் வளமுடன் வாழப்போகிறீர்கள். என் தங்கமே, 444 உன் வாழ்க்கையில் பணம் மட்டுமல்ல, பாதுகாப்பையும் தரும். உனக்கு சில நேரங்களில் என்னால் முடியாது, நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்கு யாரும் துணை இல்லை என்று தோன்றும். ஆனால் அந்த எண்ணங்கள் எல்லாம் 444 உனக்கு நினைவூட்டும் போது கரைந்து போகும். ஏனெனில் அந்த எண் சொல்லும் அர்த்தம், உன்னை வானவர்கள் காப்பாற்றுகிறார்கள், உன் பக்கம் 4 பக்கங்களிலும் பாதுகாப்பு இருக்கிறது. அந்த நம்பிக்கையுடன் நீ வாழும் போது உன் வாழ்க்கை எவ்வளவு அமைதியாக இருக்கும் தெரியுமா என் தங்கமே? ஒரு சிறிய வழிமுறையை உனக்கு சொல்லுகிறேன். தினமும் காலையில் சூரியன் உதிக்கும் நேரத்தில் கிழக்கை நோக்கி நின்று 3 முறை 444 சொல்லு. அந்த நேரம் பிரபஞ்சம் உன் வார்த்தைகளை கேட்கும் சிறந்த தருணம். நீ சொன்ன வார்த்தைகள் பிரபஞ்சத்தில் ஒலித்து உனக்கு திரும்பும். அந்த ஒலி உனக்கு பண வரவாக, வளமாக, நம்பிக்கையாக வந்து சேரும். இரவில் தூங்குவதற்கு முன்பு 444 சொல்லும்போது நீ உன் படுக்கையில் படுத்து கொண்டிருந்தாலும் உன் ஆன்மா பிரபஞ்சத்தோடு இணைகிறது. அந்த நேரத்தில் உன் என் சிந்தனை முழுவதும் புதிய நம்பிக்கையை உறிஞ்சிக் கொள்கிறது. நீ தூங்கும் போது கூட உன் வாழ்க்கையை மாற்றும் அதிர்வுகள் உன்னுள் வேலை செய்து கொண்டிருக்கும். என் தங்க பிள்ளையே, பணம் வருவதற்கான மிகப்பெரிய தடை உன் மனதில் இருக்கும் பயம்தான். நாளைக்கு என்ன செய்வேன், எனக்கு போதுமா, எனக்கு வேலை கிடைக்குமா என்ற சந்தேகங்கள் தான் உன்னை தடுக்கின்றன. ஆனால் 444 உன் மனதில் அந்த பயத்தை கரைத்து விடும். அது உனக்கு சொல்லும், நீ பாதுகாப்பானவன், உனக்கு தேவையான அனைத்தும் உனக்கு வரும், உன் வாழ்க்கை தெய்வீக கைகளால் வழிநடத்தப்படுகிறது. நிதிகா தேவியின் குரல் உனக்கு சொல்லும், என் தங்க பிள்ளையே, உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் பிரார்த்தனையை நான் கேட்டு கொண்டிருக்கிறேன். 444 என்ற எண் உன் வாயிலிருந்து ஒலிக்கும் போது அது உன் வாழ்க்கையில் கதவுகளை திறக்கிறது. நீ இன்னும் நம்பிக்கையுடன் அதைச் சொல்ல வேண்டும். தினமும் காலை, மதியம், இரவு என உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அதை மாற்றிக்கொள். அப்பொழுது உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் அடையும். நீ உன் மனதில் நினைப்பதை விட அதிகமாக பணம் வரப்போகிறது. ஏனெனில் 444 உன் வாழ்க்கையில் வளத்தை கவரும் காந்தம். நீ நினைக்காத இடங்களில் இருந்து கூட பணம் வந்து சேரும். நீ செய்த சிறிய முயற்சிகள் கூட பெரிதாக பலிக்கும். ஏனெனில் அந்த எண் உன் முயற்சியில் வானவர்களின் ஆசீர்வாதத்தை சேர்க்கிறது. என் தங்கமே, உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் 444 என்ற எண் ஒலிக்க வேண்டும். சில சமயம் உன் வீட்டில் தனியாக இருந்தாலும் அதைச் சொல்லி வா. அந்த ஒலி சுவர்களில் பதிந்து உன் வீட்டை தெய்வீகமாக்கும். அந்த வீடு தான் பணம் வரவேண்டிய இடம். உன் வீடு தெய்வீக காந்தமாக மாறும் போது பணம் தானாகவே உன் கதவை தட்டும். உன் குடும்பத்தினருக்கும் இந்த ரகசியத்தை பகிர்ந்து கொடு. அவர்கள் கூட 444 சொல்ல ஆரம்பித்தால் உன் வீட்டின் சக்தி பல மடங்கு உயரும். குடும்பம் முழுவதும் ஒரே மனதுடன் நம்பிக்கையுடன் இருந்தால் அந்த வீட்டில் ஒருபோதும் வறுமை நிலைத்து நிற்காது. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை கற்பனை செய். நீ வளமான வீட்டில் வாழ்கிறாய், உன் கையில் தேவையான பணம் இருக்கிறது, உன் மனதில் அமைதி இருக்கிறது, உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறது. இந்த கற்பனைக்கு வேறாகும் விதை தான் 444. தினமும் அதை உபயோகப்படுத்தினால் அந்த கற்பனை உண்மையாக மாறும். நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கும்போது 444 உன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யாமல் இருக்க முடியாது. உன் வாழ்க்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கும். உன் முயற்சிகள் அனைத்தும் பலிக்க ஆரம்பிக்கும். உன் பெயர் வளத்தோடு ஒலிக்கும்.
என் தங்கமே, உன் உள்ளத்தில் எப்போதும் நம்பிக்கை வைத்திரு. 444 உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை. உன் பக்கத்தில் 4 பக்கங்களிலும் வானவர்கள் நிற்கிறார்கள். உன் வாழ்க்கையில் பாதுகாப்பு, வளம், பண வரவு எப்போதும் இருக்கப் போகிறது. என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது என் தங்க பிள்ளையே. இனி உன் வாழ்க்கை மாறிவிட்டது. 444 உன் நாவிலிருந்து ஒலிக்கும்போது உன் வீட்டில் பணம் ஓடிக்கொண்டே இருக்கும். நீ வளமுடன், மகிழ்ச்சியுடன், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக வாழப்போகிறாய்.